வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். பாகிஸ்தான் 1972 சிம்லா ஒப்பந்தத்தை நிறுத்தி வைத்ததன் மூலம் இந்தியா மீது கிட்டத்தட்ட ஒரு போர் பிரகடனம் செய்துள்ளது. இது ஒரு மிகவும் அபாயகரமான நகர்வு. ஜம்மு மற்றும் காஷ்மீரின் பஹல்காமில் 26 பேரை குறிவைத்த தாக்குதலில் பெரும்பாலும் சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டதை தொடர்ந்து சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை இடைநிறுத்துதல், தூதரக உறவுகளை குறைத்தல் மற்றும் அட்டாரிவாக எல்லை கடப்பை மூடுதல் உட்பட இந்தியாவின் தண்டனை நடவடிக்கைகள் வந்தன. இந்திய நடவடிக்கைகளுக்கு பதிலடி கொடுக்க பாகிஸ்தான் மிக உயர்ந்த பாதுகாப்பு முடிவெடுக்கும் அமைப்பான பாகிஸ்தானின் தேசிய பாதுகாப்பு குழு 2 மணி நேரத்திற்கு மேலாக கூடிய பின்னர் சில முடிவுகள் அறிவிக்கப்பட்டன. இந்தியாவுக்கு எதிராக பதிலடி நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக 1972ஆம் ஆண்டு சிம்லா ஒப்பந்தத்தை பாகிஸ்தான் நிறுத்தி வைத்துள்ளது. அதை ஏன் பாகிஸ்தான் இந்தியா மீது கிட்டத்தட்ட ஒரு போர் பிரகடனம் செய்திருப்பதாக பார்க்க வேண்டும். 1972ஆம் ஆண்டு ஜூலை 2ஆம் தேதி அன்றைய இந்திய பிரதமர் இந்திரா காந்தி மற்றும் பாகிஸ்தானின் ஜனாதிபதி சுல்ஃபிகர் அலி பூட்டோ ஆகியோரால் கையெழுத்திடப்பட்ட சிம்லா ஒப்பந்தம்தான் 1971ஆம் ஆண்டு இந்திய பாகிஸ்தான் போருக்கு பின்னர் ஏற்படுத்தப்பட்ட அமைதி ஒப்பந்தம். இது இந்தியா பாகிஸ்தான் ஆகிய இரு நாடுகளுக்கும் இடையேயான போருக்கு முற்றுப்புள்ளி வைப்பதை நோக்கமாக கொண்டது மற்றும் இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் மூலம் போரை தீர்ப்பதற்கான கொள்கைகளை வகுத்தது. ஒப்பந்தம் போர் நிறுத்த கோட்பாட்டை காஷ்மீரில் கட்டுப்பாட்டு கோடாக, அதாவது LOCயாக மாற்றியது. அத்துடன் துருப்புக்கள் திரும்ப பெறுதல் மற்றும் கைதிகள் பரிமாற்றம் ஆகியவற்றுக்கான உறுதிமொழிகளை உள்ளடக்கியது. இருதரப்பும் ஒருதலைபட்சமாக கட்டுப்பாடுகளை மாற்றாது அல்லது மூன்றாம் தரப்பு மத்தியஸ்தத்தை நாடாது காஷ்மீரை இருதரப்பு பிரச்சனையாக மாற்றும் என்றும் அந்த ஒப்பந்தம் கூறுகிறது. இந்தியா பாகிஸ்தான் உறவுகளை நிர்வகிப்பதற்கு மோதல் தீர்வுக்கும் இந்த ஒப்பந்தம் ஒரு மூலக்கல்லாக இருந்ததால் சிம்லா ஒப்பந்தத்தை பாகிஸ்தான் இடைநிறுத்துவது கிட்டத்தட்ட ஒரு போர் பிரகடனமாக பார்க்கப்படுகிறது. காரணம், இந்தியாவுடன் ஒரு சமாதானத்திற்கான ஒப்பந்தம் பாகிஸ்தானில் இப்போது நடைமுறையில் இல்லை. இது இப்போது வடகொரியாவுக்கும் தென்கொரியாவுக்கும் இடையிலான தற்போதைய நிலை போன்றது. கொரிய போர் முடிந்த நிலையில் வடகொரியாவும் தென்கொரியாவும் சட்ட ரீதியான ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தத்தை இன்று வரை செய்யவில்லை. அதனால் வடகொரியா தென்கொரியா போர் சட்ட ரீதியாக இன்று வரை நடந்து கொண்டுதான் இருக்கிறது. போர் சமாதானத்தில் முடியவில்லை. சிம்லா ஒப்பந்தத்தை பாகிஸ்தான் நிறுத்தி வைத்திருப்பது அப்படி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலைமை பதட்டங்களில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பை குறிக்கிறது. மேலதிகமாக பாகிஸ்தான் வெளியிட்டுள்ள அறிக்கையில் உள்ள மற்றொரு விஷயத்தில் வாக்கிய அமைப்பை கவனியுங்கள். அந்த வாக்கியத்தில் சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை இந்தியா திசை திருப்புவது அல்லது இடைநிறுத்துவது ஒரு போர் நடவடிக்கையாக கருதப்படும் என்று பாகிஸ்தான் எச்சரித்துள்ளது. வரலாற்று ரீதியாக சிம்லா ஒப்பந்தம் 1999ஆம் ஆண்டு கார்கில் போர் போன்ற மோதல்களை தடுக்கவில்லை. பாகிஸ்தான் ஒப்பந்தத்தை மீறி இந்திய எல்லைக்குள் நுழைந்தது. இப்போது ஒப்பந்தமே இடைநிறுத்தப்பட்டுள்ளது. தற்போதைய இடைநீக்கம் இந்தியாவின் சமீபகால ராஜதந்திர மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை பாகிஸ்தான் நிராகரித்ததை பிரதிபலிக்கிறது மற்றும் இருதரப்பு உறவுகளில் சரிவை பிரதிநிதித்துவப்படுத்துகிறது. மேலும் கட்டுப்பாட்டு எல்லையில் ராணுவ விரிவாக்கத்திற்கான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தியுள்ளது. 1972ஆம் ஆண்டு சிம்லா உடன்படிக்கையை பாகிஸ்தான் இடைநிறுத்துவது பஹல்காம் தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து இந்தியாவின் நடவடிக்கைகளுக்கு நேரடியான பிரதிபலிப்பை காட்டுகிறது. இருதரப்பு ஒத்துழைப்பு மற்றும் ராஜதந்திர ஈடுபாட்டின் விரிவான பின்வாங்கலை உள்ளடக்கியது மற்றும் இரு நாடுகளுக்கு இடையேயான அமைதி செயல்முறையில் கடுமையான பின்னடைவை குறிக்கிறது. மறுபக்கத்தில் இந்தியா ஏப்ரல் 22ஆம் தேதி 26 பேரை கொன்று பஹல்காம் தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து தீர்க்கமான மற்றும் வலுவான பதிலடியை உறுதியளித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரின் பஹல்காமில் உள்ள பைசரன் புல்வெளியில் நடந்த இந்த தாக்குதல் மத அடையாளத்தின் அடிப்படையில் சுற்றுலா பயணிகளை குறிவைத்து நாடு தழுவிய கண்டனங்களை ஈர்த்தது. அத்துடன் மத்திய அரசின் உடனடி நடவடிக்கையை தூண்டியது. பிரதமர் நரேந்திர மோடி பாதுகாப்புக்கான அமைச்சரவை குழு CCSஇன் அவசர கூட்டத்திற்கு தலைமை தாங்கினார். இது எல்லை தாண்டிய தீவிரவாதத்தை எதிர்ப்பதற்கும் தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக கூறப்படும் பாகிஸ்தானை பொறுப்பேற்க வைப்பதற்கும் பலமுறை மூலோபாயத்தை அறிவித்தது. இந்தியாவின் தேசிய உளவுத்துறை முகமை NIA உள்ளூர் அதிகாரிகளுக்கு உதவ நிபுணர் குழுக்களை அனுப்பியுள்ளது. மேலும் பஹல்காமில் தேடுதல் நடவடிக்கைகளுக்காக கூடுதல் துருப்புக்கள் திரட்டப்பட்டுள்ளனர். இந்தியாவின் இந்த நடவடிக்கைகள் பாகிஸ்தானுக்கு எதிரான ஒரு கடினமான நிலைப்பாட்டை காட்டுகின்றன. சிந்து ஒப்பந்தத்தின் இடைநிறுத்தம் குறிப்பிடத்தக்க விரிவாக்கத்தை குறிக்கிறது. ஒப்பந்தத்தின் இடைநிறுத்தம் நீர்பகிர்வு வழிமுறைகளை சீர்குலைக்கலாம். அதே நேரத்தில் எல்லைகள் மூடல்கள் மற்றும் விசா கட்டுப்பாடுகள் பாகிஸ்தானை ராஜதந்திர ரீதியாக தனிமைப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளன.
சத்தீஸ்கர் முதல்வர் விஷ்ணு தியோரோ சாய் உட்பட அரசியல் தலைவர்கள் இந்த தாக்குதலை தேசிய அடையாளத்தின் மீதான தாக்குதல் என்று வடிவமைத்துள்ளனர். இது இந்தியாவின் பெரிய அளவிலான பொதுமக்களின் சீற்றத்தை பிரதிபலிக்கிறது. பாகிஸ்தானின் ராஜதந்திர பணிகளுக்கு வெளியே எதிர்ப்புகள் வெடித்ததால் அரசாங்கம் நீதிக்கான தனது உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தியது. வெளியுறவு செயலர் விக்ரம் மிஸ்ரி தீவிரவாதத்திற்கு ஆதரவளிப்பவர்களை பொறுப்பு கூற வைப்பதாக உறுதியளித்தார். இந்திய நடவடிக்கைகள் தெளிவாக ஒரு பாதையை காட்டுகின்றன. அந்த பாதை ராஜதந்திர பாதை அல்ல, இராணுவ பாதை. இந்தியா இரு நாடுகளுக்கும் இடையிலான ராஜதந்திர அணுகல்களை மிக தெளிவாக குறைத்துள்ளது. இந்த சம்பவம் காஷ்மீரில் பாதுகாப்பு குறித்த விவாதங்களை மீண்டும் எழுப்பியுள்ளது. ஆளற்ற விமானங்கள், ஹெலிகாப்டர்கள் மற்றும் தீவிரவாதிகளை கண்காணித்து நடுநிலைப்படுத்துவதற்கான மேம்பட்ட கண்காணிப்பு ஆகியவற்றின் உதவியுடன் ஜம்மு மற்றும் காஷ்மீர் முழுவதும் பாதுகாப்பு படையினர் உஷார் நிலையில் உள்ளனர். இந்த நடவடிக்கைகள் பகல்காம் படுகொலையை தொடர்ந்து இந்த பகுதியில் பாதுகாப்பு சவால்கள் அதிகரித்திருப்பதை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. பகல்காமில் பொதுமக்கள் மீதான மிருகத்தனமான தாக்குதலை தொடர்ந்து தீவிரவாத அச்சுறுத்தல்களை அகற்றுவதற்கான முயற்சிகளை பாதுகாப்பு படையினர் தீவிரப்படுத்துவதால் தெற்கு காஷ்மீரில் பதற்றமான சூழ்நிலை நிலவுகிறது. அரசியல் மற்றும் பாதுகாப்பு தலைமைகள் பதிலடி மற்றும் ஒருங்கிணைப்பில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளன. இந்தியாவின் தொடர் நடவடிக்கைகள் இராணுவ வழிகள் மூலம் எல்லை தாண்டிய போர்க்குணத்தை எதிர்கொள்வதற்கான இந்தியாவின் தீர்மானத்தை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. இந்தியாவிடமிருந்து வெளியான ராஜதந்திர அறைகூவல்களுக்கு பின்னர் பாகிஸ்தானின் கராச்சி கடற்கரையில் தரையிலிருந்து மேற்பரப்புக்கு ஏவுகணை சோதனைகள் நடத்த திட்டமிடப்பட்டது. நேற்று ஏப்ரல் 24 முதல் இன்று ஏப்ரல் 25 வரை பாகிஸ்தானின் பிரத்யேக பொருளாதார மண்டபம் EEZில் அதன் கராச்சி கடற்கரையில் மேற்பரப்பில் இருந்து மேற்பரப்புக்கு ஏவுகணைகள் ஏவப்பட்டு சோதனை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக பாகிஸ்தான் அறிவித்துள்ளது. இந்த ஏவுகணை சோதனை அறிவிப்பு இந்தியாவின் ராஜதந்திர நடவடிக்கைகளுக்கு பின்னர் வெளியிடப்பட்டது. இது பிராந்திய பதட்டத்தை அதிகரித்துள்ளது மற்றும் இந்திய பாதுகாப்பு அமைப்புகளால் உன்னிப்பாக கண்காணிக்கப்படுகிறது. தடை செய்யப்பட்ட பாகிஸ்தானை தளமாக கொண்டு லஷ்கர் இ தொய்பாவின் நிழல் இயக்கமாக கருதப்படும் TRF உரிமை கோரியுள்ள தாக்குதல் காஷ்மீரில் பாதுகாப்பானதாக கருதப்படும் சுற்றுலா பகுதியில் நிகழ்ந்தது. இது பாதுகாப்பு மீறலின் தீவிரவாதத்தை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. ஜம்மு காஷ்மீர் பிராந்தியத்தின் சமீபகால தேர்தல்கள் மற்றும் பொருளாதார முன்னேற்றத்தை தொடர்ந்து நிலைத்தன்மையை சீர்குலைக்கும் ஒரு முயற்சியாக இந்த தாக்குதலை இந்தியா பார்க்கிறது. அதாவது அந்த தாக்குதல் ஒரு சம்பவம் அல்ல, இந்திய பாதுகாப்பை குலைக்கும் முயற்சியின் ஒரு பகுதி என்ற கோணத்தில் இந்தியா பார்க்கிறது என்பது இந்தியாவின் நடவடிக்கைகளில் தெரிகிறது. பாகிஸ்தானும் கிட்டத்தட்ட அப்படியான இராணுவ கோணத்திலேயே பார்ப்பது அவர்களது நடவடிக்கைகளில் இருந்து தெளிவாகிறது. பாகிஸ்தான் தனது வான்பகுதியை இந்திய விமானங்களுக்கு மூடிவிட்டது. இதற்கு முன் பாகிஸ்தான் தனது வான்பகுதியை இந்திய விமானங்களுக்கு மூடியது ஒரு இராணுவ நடவடிக்கையை தொடர்ந்துதான். 2019ஆம் ஆண்டு பாலகோட் விமான தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தான் தனது வான்பகுதியை இந்திய விமானங்களுக்கு மூடியது. பாகிஸ்தானின் தேசிய பாதுகாப்பு குழு நிலைமை பற்றி விவாதிக்க உயர்மட்ட கூட்டத்தை நடத்தியது. பாகிஸ்தான் அதிகாரிகள் அந்த கூட்டத்தில் இந்தியா தவறான சாக்குப்போக்குகளின் கீழ் ஏதேனும் அசம்பாவிதம் நடந்தால் மோசமான விளைவுகள் ஏற்படும் என்று எச்சரித்தனர். கராச்சியில் ஏவுகணை சோதனை அதிகரித்து வரும் பதட்டங்களுக்கு மத்தியில் பாகிஸ்தானின் இராணுவ தீர்மானத்தை நிரூபிப்பதாக கருதப்படுகிறது. மேலும் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டுக்கு அருகே பாகிஸ்தான் இராணுவ விமானங்களின் பறத்தல் அதிகரித்துள்ளதாகவும் பாதுகாப்பு வட்டாரங்களில் குறிப்பிட்டுள்ளனர். ராஜதந்திர வீழ்ச்சி பாகிஸ்தானின் பொருளாதார உணர்வுகளையும் பாதித்துள்ளது. இந்தியாவின் ராஜதந்திர நடவடிக்கைகளை தொடர்ந்து பாகிஸ்தான் பங்கு சந்தை 2% மேல் சரிந்தது. இந்திய சந்தைகள் மட்டுப்படுத்தப்பட்ட உடனடி எதிர்வினையை காட்டின, ஆனால் சாத்தியமான மாற்றங்களை எதிர்கொள்ள விழிப்புடன் இருக்கின்றன. கராச்சி கடற்கரையில் பாகிஸ்தானின் திட்டமிடப்பட்ட ஏவுகணை சோதனை பஹல்காம் தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து இந்தியாவின் ராஜதந்திர தடைகளுக்கு நேரடியான இராணுவ பதிலளிப்பாகும். மேலும் ராஜதந்திர மற்றும் இராணுவ விளைவுகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகளுடன் நிலைமை உருமாறலாம் என்று இரு நாடுகளும் மிகுந்த எச்சரிக்கையுடன் உள்ளன. இதற்கிடையில் பஹல்காம் தீவிரவாத தாக்குதல் மற்றும் அதை தொடர்ந்து வந்த நகர்வுகள் குறித்து விவாதிக்க அனைத்து கட்சி கூட்டத்திற்கு ஜம்மு காஷ்மீர் முதல்வர் ஓமர் அப்துல்லா அழைப்பு விடுத்துள்ளார். இந்த சம்பவம் மற்றும் அதன் தாக்கங்கள் குறித்து விவாதிக்க முக்கிய அரசியல் கட்சிகள், ஜம்மு காஷ்மீர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் JK சட்டசபை எதிர்க்கட்சித் தலைவர் ஆகியோருக்கு அழைப்புகள் அனுப்பப்பட்டுள்ளன.